எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் கிச்சன் சேனல்ல ஒரு லஞ்ச் காம்போ தான். இந்த லஞ்ச் காம்போல நம்ம க்ரீமி கர்ட் ரைஸும் அதுக்கப்புறம் ஸ்பைசி பொட்டேட்டோ வறுவலும் பார்க்க போறோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸி பட் காம்பினேஷன் செம்ம டெலிஷியஸாக இருக்கும். மைல்ட் தயிர் சாதம், ஸ்பைசி பொட்டேட்டோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த லஞ்ச் காம்போவை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க போகலாம். ஸோ உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஃபஸ்ட்டு நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அதுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடுகு சேர்க்கிறேன். கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்க்கிறேன், மஞ்சள் பொடி, உப்பு, வந்து உருளைக்கிழங்கு. இது வந்து பேபி பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி தோல் உரிச்சு பாதியா கட் பண்ணிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதை பாயில் பண்ணி குக் பண்ணதுனால நம்ம ரொம்ப நேரம் பண்ணோம்னா அவசியம் இல்லை. ஸ்பைசஸ் மட்டும் குக் ஆனா போதும். அப்படியே வந்து பெருங்காயம் சேர்க்கிறேன். கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர். லைட்டா நம்ம வந்து பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். சாதாரண சூப்பரா பொட்டேட்டோஸ் வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. பார்க்கவே செமையா இருக்கு. ஸோ இப்போ நம்ம தயிர் சாதம், க்ரீமி தயிர் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ சாதம் வந்து நல்லா குழைய வேக வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் பால் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு இந்த சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். ஸோ தயிர் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கிற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு நல்லா தயிர் சாதம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ பெரிய பவுலுக்கு நான் மாற்றிட்டேன், ஏன்னா தேவைப்படும் தெரிஞ்சது. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் தாளிக்கலாம். தாளிப்புக்கு நான் ஆயில் சேர்க்கிறேன். அதுக்கு கடுகு சேர்க்கிறேன். கடுகு வெடிக்குது. சீரகம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், உளுந்து, பெருங்காயம், ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பை தயிர் சாதத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் க்ரீமியாக இருக்கு பாருங்களேன். செம்ம டெலிஷியஸாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, தயிர் சாதம் அண்ட் பொட்டேட்டோ வறுவல் ரெடி ஆயிடுச்சு. செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் லஞ்சுக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.